इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சதாசிவசமாரம்பாம் பகவத்பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அன்னபூர்ணோபனிஷத் 4வது அத்தியாயம். இதுல சாதனங்களை இன்னும் தெளிவா சொல்லிட்டு வர முன்னாடி என்னென்ன வரும், ஜீவன் முக்தினா என்ன, அப்படி பிரயோஜனங்கள்லாம் சொல்லிட்டே வரும்போது இப்போ சாதனத்தை நேரடியா சொல்லிட்டு வர்றார். நான் முதலே சொன்னது போல இந்த உபநிஷத்துல எல்லாம் முன்ன பின்ன மாறி மாறிதான் வந்துருக்கு. என்னென்ன பிரசங்கமோ அப்படி நம்ம ஒரு 2 பேர் குரு சிஷ்யா உட்கார்ந்து பேசினா எப்படி இருக்கும், அவருக்கு என்னென்ன எல்லாம் முக்கியம்னு தோன்றதோ சொல்லிட்டே இருப்பார். சிஷ்யர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுவார். அது சம்பந்தமா கேள்வி வரும். அது போல போயிட்டு இருக்குது. ஒரு கிரமமா இதுக்கப்புறம் இது அப்படின்ற மாதிரி இல்லை. நிறைய உபநிஷத்து அப்படிதான். நம்ம நம்ம சௌகரியத்துக்காக இது இதுன்னு பிரிச்சுக்கிறோமே தவிர உபநிஷத்துக்கள்ல நிறைய அது மாதிரிதான் ஒரு கிரமமா தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சொன்ன விஷயத்தையே சொல்லுவா. அது ஒரு சம்வாதமா இருக்கிற போது அப்படிதான் நடக்கும் அது. ஆனா எல்லாமே ரொம்ப முக்கியமான அம்சம். இங்க நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வாசனா இந்த விஷயம் திரும்ப ஜீவன் முக்தினா எப்படி ஜீவன் முக்தி அடையிறது, நமக்கு எல்லாருக்கும் அந்த கேள்வி தானே இருக்கணும். இதெல்லாம் சரி, இப்ப ஞானம்னு சொல்லிட்டு பிரம்மம்னு சொல்லியாச்சு, சித்துன்னு சொல்லியாச்சு, மனசடக்குன்னா என்ன பண்ணணும்? இப்போ நிர்குண தியானம் அப்படின்னு சொல்றேன். நிர்குண பிரம்மத்தை தியானம் பண்ணணும். எதை நான் தியானம் பண்ணணும், எதைன்னு சொல்லி கேள்வி கேட்டு இதைன்னு ஒரு விஷயம் சொன்னா அது நிர்குணம் கிடையாது. ஒரு வார்த்தைக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு விஷயமான அது நிர்விஷயம் ஆகாது, அது சவிஷயமாயிடும். அப்ப நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த விதமா பண்ணணும் அப்படின்னு சொன்னோமே. ஆனால் திரும்பவும் அந்த பிரகாரம்னு ஒன்று வரும். அப்ப நிஷ்பிரகாரக ஞானம் ஆகாது. அப்ப எப்படிதான் நம்ம என்னதான் ஆகும்? இப்ப இது முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தா என்ன முடியும்னு ஏதாவது சொல்லணும்ல. நம்ம கண்ணு முடின்னு உட்காரத்துக்கு தயாரா இருக்கோம். கண்ணு முடினா ஒரே இருட்டா இருக்கு, என்னெல்லாமோ பழசலாம் ஞாபகம், தேவையில்லாதெல்லாம் ஞாபகம் எப்படி பண்ணணும்ன்றதுதான் திரும்ப திரும்ப இங்க சொல்லிட்டு வர. இப்போ மனசுல இருக்கக்கூடியதான வாசனைகளை எப்படி அடக்கிறதுன்னு சொன்னார். இப்போ அது இன்னமும் ஆழ போய் சொல்றாருங்க. அமனஸ்தா ததா உதயதி பரமோபசமப்பிரதான்றது அவாசனத்வாது சததம் யதான மனுதே மனஹ அமனஸ்தா ததா உதயதி பரமோபசமப்பிரதா. அது வரைக்கும் பார்த்திருக்கோம். 48வது மந்திரம். இப்ப 49 பார்க்கணும். யதான பாவ்யதே பாவஹ க்வசித் ஜகதி வஸ்துனி ததா கிருதம்பரே சூன்யே கதம் விச்சித்தம் பிரஜாயதே. யதா எப்பொழுது, கொச்சித் ஜகதி வஸ்துனி பாவக ந பாவியதே, ஜகத்துல இருக்கக்கூடியதான எந்த ஒரு பொருளும் அதை பாவக அதனுடைய தன்மையை ந பாவியதே நாம் நினைப்பதில்லையோ. அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பொருளை நினைச்சுட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் மனசுல விஷயம் இல்லாம இருக்கவே இருக்காது. அது இல்லாம பண்ணிக்கணும். அதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு சித்த சுத்தி வேணும். இப்ப சிரவணம் இது வரைக்கும் மனசுல எப்படி விஷயங்களை தியாகம் பண்ண பழகிக்கணும், வாசனைகள் வராம இருக்கணும், அதுதான் பார்த்தோம். அதனுடைய விளைவானது இந்த இந்த உபனிஷத்து என்ன ஆகுது, எல்லா உபனிஷத்துக்கும் இது பொதுனாலும் இதை நேரடியா சாட்சாத் சாதனத்தை சொல்றோம். அதை மற்றதெல்லாம் கர்மா உபாசனை இவைகள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அப்படி படிப்படியா வரப்போக இந்த முதல்ல கொஞ்சம் உபாசனை பத்தி ஒரே ஒரு இது சொல்லிட்டு அந்த மனசுல என்ன நடக்கிறது, அந்த கரணத்துல மட்டுமே இங்க வேலை தேவைன்னும் போது மட்டும் புலன்களோட சம்பந்தம் இதை பத்தி சொல்லிட்டு இருக்கு. அதனால இந்த உபநிஷத்து நமக்கு நல்லா ரசிக்கணும், பிடிக்கணும், புரியணும் அப்படின்னா பழச திருப்பி திருப்பி மூலத்தை மட்டுமாவது ஆவருத்தி பண்ணிட்டே இருக்கணும். வேதாந்தத்துக்கே உண்டு ஆவருத்தி அசகிருத் உபதேசாத் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப ஆவருத்தி பண்ணணும்ன்றது பொதுவா வேதாந்தத்துல எல்லாத்துக்குமே பொருத்தனாலும் இந்த மாதிரி உபனிஷத்துக்கள்ல எங்க சாதனத்தை நேரடியா சொல்லிட்டு இருக்கோம், சாதனத்தை மட்டும் சொல்றோம். இது இந்த யோக உபனிஷத்துக்கள் இவைகள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா
நமக்கு அந்த சிரவணம் மனனத்தை பத்தி சொல்லிட்டு நிதித்தியாசனத்துக்கு கிட்ட போகும்போது எப்படி இருக்கும்ன்றதே திருப்பி திருப்பி சொல்றதுனால நமக்கு இதை படிக்கிறதுனால என்ன ஆகும்னா நமக்கு இந்த வாசனை வரும். எப்பாவது இந்த அமனஸ்கம், மனசுல எண்ணங்கள் இல்லாத நிலை, இதெல்லாம் அப்பப்போ காதுல விழுந்துட்டே இருக்கு. இந்த உபனிஷத்து படிச்சுட்டே இருக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான வாசனைகள் வரும். அப்போ அது முயற்சி பண்ண தோணும். இங்க பாருங்க, எதா ந பாவியதே பாவக கொச்சித் ஜகதி வஸ்துனி, எப்பொழுது எதா கொச்சித் ஜகதி வஸ்துனி பாவக ந பாவியதே, எப்போ நம்ம மனசுல அந்த உலகத்துல இருக்கக்கூடியதான பொருட்களை நினைக்காமல் இருக்கிறோமோ ததா அப்பொழுது கிருதம்பரே சூன்யே கதம் சித்தம் பிரஜாயதே. கிருத் அம்பரம் ஹிருதயாகாசம், அதில் சூன்யே அங்க எதுவுமே இல்லை. சூன்யம்னா எந்த ஒரு பொருளும் இல்லை. இன்னது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடியதான எதொன்றும் இல்லை, அதனால சூன்யம்னு சொல்றது. கதம் சித்தம் பிரஜாயதே, அந்த மாதிரி நிலையில கதம் சித்தம், எண்ணம் எப்படி உண்டாகுங்க? சித்தம்னா எண்ணம். மனசை அந்த ஹிருதயத்துல எதான பாவியதே பாவக கொச்சித் ஜகதி வஸ்துனி, நம்மளுடைய எண்ணங்கள் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கும்போது மனசை அந்த நிலை கொண்டு போறது கஷ்டம். கொண்டு போயிட்டோன்னா திரும்ப எண்ணங்கள் வராமல் போகும். எதபாவம் எது அபாவம் மனாஸ்தாய எதபாவஸ்ய பாவனம் எத்யதா வஸ்து தர்ஷித்தம் தத் அசித்தத்துவம் உச்சதே. இதெல்லாம் அன்வயம் எப்படி பண்ணோம்? பாவம் அபாவம் இவங்களை பார்த்துட்டே வந்தாலே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. எத அபாவனம் ஆஸ்தாய, அபாவனம், பாவனம்னா எண்ணுதல், அபாவனம் எண்ணாமல் இருக்கும் நிலையை ஆஸ்தாய அடைந்து, எது அபாவசிய பாவனம், பிரபஞ்சத்துல எந்த பொருளையும் நினைக்காமல், அபாவம் விஷயாபாவத்தை பாவனம் அதை நினைத்து. எப்பவுமே மனசு விஷயத்தை நினைக்கும். விஷயம் இல்லாதது நினைக்கிறதுனா எண்ணங்கள் இல்லாமல் இருக்கணும்னு அர்த்தம். எதபாவசிய பாவனம், எது அபாவனம் ஆஸ்தாய, விஷய பாவனம் இல்லாமல், எது அபாவசிய பாவனம், அதுதான் என்ன அபாவசிய, விஷய சம்பந்தம் இல்லாமல் மனசை வச்சுட்டு இருக்கோமா. யதா வஸ்து தர்ஷித்வம், யாதொன்று யதா வஸ்து, அந்த சத்தியமான வஸ்து, அதான் பிரம்மம், அதுதான் தர்ஷித்வம், அதை பார்ப்பது. தது, இந்த மூணு எத்து ஒண்ணுதான். அபாவ பாவனம் எது ஆஸ்தாய, அபாவ பாவனம் என்று யாதொன்று இருக்கோ அது எது அபாவசிய பாவனம், விஷயத்தை நினைக்காமல் இருப்பது, அதுதான் பிரம்மத்தை பார்ப்பது. தது அசித்தத்துவம் உச்சதே, அதுதான் எண்ணம் இல்லாமல் இருக்கிறது. இப்ப நான் எதையும் நினைக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தை நினைக்கணும்னு அர்த்தம். பிரம்மமோ நினைவுக்கு வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டது. அப்ப பிரம்மத்தை எப்படி நினைக்கிறதுன்னா விஷய சம்பந்தங்கள் நம்ம விடணும். விஷயத்திலேருந்து எப்படி சம்பந்தத்தை விடணும்? இது நான் எனதுன்றத விஷயம் என்ன ஒண்ணா எடுத்துட்டு போட்டோம். நம்ம பிரபஞ்சத்துல இருக்க எல்லா விஷயத்தையுமே நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இல்லவே இல்லை. பிரபஞ்சத்துல இருக்கிறதுல ஒரு சமுத்திரத்துல ஒரு துளி எவ்வளவோ அந்த அளவுதான் நமக்கு கோச்சரமா இருக்கு. நம்மளுடைய விஷயத்துக்கு கெட்டுறது எத்தனையோ பேர் இருக்கா, கோடிக்கணக்கா இல்லாக்க 1000 கோடி பேருக்கு மேல இருக்கா வரப்போறார். நமக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தா கூட்டி கழிச்சு மொத்தமா பார்த்தோம்னா ஒரு 1000 பேருக்கு மேல ஒரு ஜன்மால ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம அதுல இன்னும் நம்மள நேரடியாவோ மறைமுகமா பாதிக்கக்கூடியவன்னு பார்த்தா ஒரு 100 பேர் இருக்கும். ஆனா பிரபஞ்சம்னா நமக்கு அந்த 100 பேர் அந்த 100 பேரே நமக்கு பிரபஞ்சமா தோணும். அதே போல எத்தனை விஷயங்கள் இருக்கும் இந்த பரந்து விரிந்த உலகத்துல. நம்ம பார்த்த தேசம்ன்றது எவ்வளோ, நம்ம பார்த்த இடங்கள் எவ்வளோ, எத்தனை ஊர் பார்த்துருக்கோம், இதெல்லாம் ஒரு சின்னதுதான். அதனால பிரபஞ்சம்ன்றதுல ஒரு ஏகதேசம் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பெரிய முழு பிரபஞ்சத்தையும் அனுபவிக்கல. அப்போ மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, மற்ற ஊர் இருக்கு, மற்ற மனுஷா இருக்கா, மற்ற பாஷைகள் இருக்கு, மற்ற சுகதுக்கங்கள் இருக்கு. அது நம்மளை ஏன் பாதிக்கலைன்னா நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது போல இந்த விஷயங்களுக்கும் நமக்கும் சம்பந்தத்தை குறைச்சிட்டே வரணும். வைராகியம்னா அதுதான். அது என்னன்னா நம்ம இந்த விஷயம் இல்லைன்னு பார்க்க வேண்டாம். விஷயத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அதனால அந்த விஷயம் இல்லாம போச்சு. அது போல மனசை வெளி விஷயங்களே குறுக்கின்றே வந்தோமே. ஆனால் யதா வஸ்து தர்ஷித்துவம், அப்போ உள்ள இருக்கக்கூடியதான அந்த பிரம்மத்தை பத்தி மட்டும் நம்ம பார்க்க முடியும். தது அஜித்தத்துவம் உச்சதே, அதுதான் மனசு இல்லாமல் பண்ணிக்கிறது.
சர்வம் அந்த பரித்யஜ்ய சீதலாசயவர்த்தியத் விருத்திஸ்தம் அபி தச்சித்தம் அசத் ரூபம் உதாகிருதம். சர்வம் அந்த பரித்யஜ்ய, உள்ள இருக்கக்கூடியதான எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, பிரபஞ்சத்தை பிரபஞ்ச பிரவிலயம், பிரபஞ்சம் இல்லாமல் பண்ணிக்கணும். அப்பதானே அத்வைதம் சித்திக்கும். ஆத்மா பிரம்மம், பிரபஞ்சம் ஒண்ணு இருக்கு, நானும் பிரம்மமும் ஒண்ணுன்னு தெரிஞ்சுட்டேன். அப்ப பிரபஞ்சம் இருக்கேன்னா பிரபஞ்சம் இல்லை, அது மித்யா. பிரபஞ்சத்தை பிரவிலாபனம் பண்ணணும்னு பாஷ்யத்துல எழுதுறார். அப்புறம் அவரே ஒரு கேள்வி கேட்டுட்டார், பிரபஞ்ச பிரவிலயம்னா என்ன, பிரபஞ்சத்தை நாசம் பண்றதுன்னா என்ன? நகி முத்கரவாதாதினா பிரபஞ்ச பிரவிலய பிரபஞ்ச பிரவிலாபக யுஜ்ஜதே அப்படின்ற மாதிரி எழுதுவார். அதாவது பிரபஞ்சத்தை அழிக்கணும்னா ஒரு உலகை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் போட்டு உடைச்சு போட்டு வருது, அந்த மாதிரி இல்லை. பொருளை நாசம் பண்றது கிடையாதுங்க. பிரபஞ்ச சர்வம் அந்த பரித்யஜ்ய, வெளியில என்ன ஒண்ணா இருந்துட்டு போட்டோம், என்னுடைய மனசுக்குள்ள எந்த குப்பையும் வரக்கூடாது. ஏன்னா நம்ம வாழறது உள்ளதான். நம்மளுடைய வாழ்க்கை எங்க, வெளியில இல்ல. நம்மளுடைய வாழ்க்கை முழுக்க இந்த நான், எனது, சுகம் துக்கம் எல்லாமே நம்ம மனசுக்குள்ள, ஹிருதயத்துக்குள்ள, அங்க ஒரு இதுவும் இல்லாம பாத்துக்கணும். வெளியில இருக்கிறது அது ஈஸ்வரன் ஏதோ பண்ணிட்டு போறார். சர்வம் அந்த பரித்யஜ்ய சீதலாசய வர்த்தியது, ஆசயம்னா இருப்பிடம், சீதளமாக அந்த இருப்பிடத்தை ஆக்கி, சீதலாசய வர்த்தியது, அந்த நிலை இருக்க எது ஒன்று உண்டோ விருத்திஸ்தமபி, அதுல விருத்தியே உண்டானாலும், அதாவது விஷய சம்பந்தம் ஏற்பட்டாலும், இதுல பரஸ்பர விரோதம் இருக்கு, உள்ள எதுவுமே எல்லாத்தையும் தியாகம் பண்ணு, ஆனா உள்ள விஷய சம்பந்தம் இருந்தால், தியாகம் பண்ண எப்படி விஷய சம்பந்தம் இருக்கும்? கண்ணு பொருளை பார்க்கலாம், அந்த பொருள் எனக்கு சுகத்தை கொடுக்கறது துக்கத்தை கொடுக்கறதுன்னு பார்க்க கூடாது. காதல் ஏதோ சப்தம், யாரோ ஏதோ பேசுற, அங்க காத்தடிச்சா மரத்துல இலைகள்லாம் சேர்ந்து சலசலன்னு சத்தம் கேட்கறது, தெருவுல நாயகத்தின் இருக்கு, பட்சிகள்லாம் கூவிட்டு, அதெல்லாம் நம்மளை எந்த அளவு பாதிக்கிறதோ அதே போல நம்மளை பத்தி ஒரு மனுஷன் ஏதாவது திட்டினாலோ ஸ்தோத்திரம் பண்ணாலோ அதே போல நம்மளால உதாசீனமா இருக்க முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதுதான் ஜீவன். அதுக்கு மேல வேற ஒண்ணும் கவலைப்படுறதுக்கு இல்லவே இல்லை. எதிர்க்க இருக்கக்கூடியதான பொருள் என்ன ஒண்ணா இருந்துட்டு போகும். ஆக கண்ணு விஷயத்தோட சம்பந்தப்படலாம், அது மனசுல எந்த மாறுதலையும் ஏற்படக்கூடாது. அதுதான் விருத்திஸ்தமபி தச்சித்தம் அசத் ரூபம் உதாகிருதம். அப்படி இருந்ததுன்னா மனசே இல்லை அப்படின்ற போல ஆயிடுது. மனசே இல்லைன்னா மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சம். இவ்வளவு நேரம் தான் பார்த்துருந்தோம். மனசுதான் நமக்கு பந்தத்தை கொடுக்கறதுன்றது. மனசு இல்லாத நிலைமை, எண்ணம் இல்லாத நிலைமை தான் மோட்சம்னு சொல்லியாச்சு. அதுதான் வந்தாச்சு. சர்வம் அந்த பரித்யஜ்ய, வெளியில இருந்து வரக்கூடியதான விஷயங்கள் எது ஒண்ணா இருக்கட்டும், அது ஹிருதயத்துக்குள்ள நான், எனது அந்த அகங்காரம் இருக்கோ இல்லையோ, அந்த ஆத்மா, பிரத்யக் ஆத்மா இருக்கு, அதுக்கு சம்பந்தமா அதோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால அகங்காரம்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கோமே, அந்த அகங்காரத்துக்கு இவைகளை கொண்டு போக வேண்டாம். அப்படின்னா அகம் மமன்ற சம்பந்தத்தை எடுத்துக்க வேண்டாம். சர்வம் அந்த பரித்யஜ்ய சீதலாசய வர்த்தியது, இதுதான் ரொம்ப சீதளமா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு, எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் இருக்கு. விருத்திஸ்தம் அப்படி விஷய சம்பந்தம் ஏற்படாது, ஏற்பட்டாலும் அது எனதுன்ற எண்ணம் இல்லாததுனால தச்சித்தம் அசத் ரூபம் உதாகிருதம். பிரஷ்ட பீஜோபமா ஏஷாம் புனர்ஜனன வர்ஜிதா வாசனா ரசனாஹீனா ஜீவன் முக்தாஹி தே ஸ்மிருதாக. இது என்னன்னா பிரஷ்ட பீஜோபமா, பிரஷ்டம் பிரம்சனம், பிரஷ்டம்னா வறுக்கிறதுன்னு அர்த்தம். பீஜம் அந்த விதைகள்லாம் வறுத்தாச்சு அப்படின்னா அதுல இருந்து முளை விடாது. பிரஷ்ட பீஜோபமா ஏஷாம், இந்த அந்த வாசனைகளுக்கு, அந்த வாசனைகள் இருக்கு, வாசனைகள் தான் எண்ணங்களை உண்டு பண்றது. அந்த வாசனை இருக்கு, ஆனா அது தன்னுடைய காரியத்தை பண்ணாது. விதை இருக்கு, வறுத்தாச்சு, இனிமே அதுல இருந்து வரக்கூடியதான அந்த முளை வராது. அதுபோல பிரஷ்ட பீஜோபமா ஏஷாம் புனர் ஜனன வர்ஜிதா, திரும்பவும் அதுக்கு பிறவி இல்லை. வாசனா அப்படிப்பட்டதான அந்த வாசனையானது வாசனா ரசனாஹீனா, அந்த வாசனையை ரசனம் ஆஸ்வாதனம் அதை சுவைக்க கூடியது அது இல்லாமல், அதாவது பழைய வாசனைகளை
திருப்பி திருப்பி கழுவி விட்டு மனசுல அந்த எண்ணங்களை பார்க்கறது. அதுதான் அந்த அந்த நிலைதான் ஜீவன் முக்தாகி தேஸ்மிருதா. அது அப்படிப்பட்டவர்கள் தான் ஜீவன் முக்தர்கள். அவர்களை ஜீவன் முக்தர்கள் நாங்கள் சொல்கிறோம், நினைக்கிறோம். சத்வரூப பரிப்பிராப்த சித்தாஸ்தே ஞான பாரகாக. அவ எப்படி இருக்கான சத்வரூப பரிப்பிராப்த சித்தாக. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இருக்கு. ரஜோகுணத்துல இருந்துதான் நமக்கு கர்மா வருது, பாபம் வருது, அதை மொத்தமா விட்டாச்சு. தமோகுணத்துல இருந்து நமக்கு மோகம் வருது, ஞானம் தெரியாம போறது, அதையும் விட்டாச்சு. சத்வா சஞ்சாயதே ஞானம். அந்த சத்துவமும் வேற ஞானத்தை தவிர வேற எந்த ஒரு ரஜோகுணம் தமோகுணம் இல்லாததுனால இவனுக்கு எந்த கர்மாவையும் எந்த ஒரு போகத்தையும் உண்டு பண்ணாது. அப்படிப்பட்டதான சுத்த சத்துவமாக இருக்கக்கூடியது அந்த சத்துவரூபத்தை அடைந்தவர்கள் பரிப்பிராப்த சித்தாக. அவங்களுடைய சித்தமானது வெறும் கேவல சத்துவமா, வெறும் ஞானத்தை மட்டும், ஞானானந்தத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடியதான மனசு இருக்கு. நம்மள போல சாதாரண மனசு இல்ல. சத்துவரூப பரிப்பிராப்த சித்தாக தே ஞான பாரகாக. பாரம்னா கரை, கரை கடந்தவர். பாரகாக, பாரகः, பாரம் கதம், கதக, பாரங்கதக, பாரங்கதகனே சொல்றது உண்டு. இது பாரகः, பகுவச்சனத்துல பாரகாக. ஞானத்தினுடைய எல்லையை அடைந்தவர்கள், ஞானம் கரை கண்டவர்கள் தமிழ்ல சொல்றது. அசித்தா இது கத்தியந்தே. அவர்களை அசித்தா மனசு இல்லாதவர்கள். அசித்தா தமிழ்ல மனசு இல்லையா, உனக்கு மனசே இல்லையான்னு அப்படி இல்லை. மனசு காரிய அதாவது கர்மாவை உண்டு பண்ணி புண்ணி பாபத்தை சம்பாதிச்சு ஜன்மாவை சம்பாதிக்கக்கூடிய மனசு இல்லை. அசித்தா இது கத்தியந்தே தேகாந்தே யோமரூபிணக. அவ எப்படி இருக்கா, தேகாந்தே இந்த சரீரம் இந்த பிராரப்த கர்மா முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் யோம ரூபிணக வெறும் ஆகாச கல்பமா ஆகாசம் போல இருக்கா. அடுத்த பிரிவு இல்லை இவாளுக்கு. சம்வேத்ய சம்பரித்யாக பிராணஸ்பந்தன வாசனே சமூலம் நஷ்யத க்ஷிப்ரம் மூலச்சேதாத் இவத்ரும. சம்வேத்ய சம்பரித்யாகாத். இந்த சம்வேத்யம் அறியக்கூடிய வஸ்து, அதை சம்பரித்யாகாத், பரித்யாகாத் சம்யக் பரித்யாகாத். இதுவே அதனுடைய ஒரு விஷயத்தை நம்ம விட்டுறோம், கொஞ்ச நேரம் ஆனவொடனே திரும்ப சரி அப்புறம் பார்த்துக்கலாம் திரும்ப எடுத்துரும். இனிமே இந்த பழக்கம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சது. கொஞ்ச நாள் ஆன உடனே அதை பொறுத்துக்க முடியாம திரும்பி எடுத்துக்கிறது எல்லாமே. அதனால சம்பேத்திய சம்பரித்தியாக அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்தை விட்டோம்னா மொத்தமா விட்டோம், அவ்வளவுதான். சம்பேத்திய சம்பரித்தியாக ஒண்ணு. பிராணஸ்பந்தன வாசனை, பிராணஸ்பந்தனம் ச வாசனாச்ச. இந்த பிராணனுடைய ஸ்பந்தனம் அசைவு, இதுதான் முன்னாடி பிரகரணத்துல பார்த்தோம். இந்த பிராணஸ்பந்தனம் இதுல இருந்துதான் எண்ணங்கள் உண்டாருது, எண்ணங்கள் உண்டாருதுனால இது வருது, பிராணனுடைய அசைவு ஏற்படுறது. இது ரெண்டும் காரியகாரண பாவத்தோட மாத்தி மாத்தி இருக்குன்னு பார்த்தோம். இந்த பிராணஸ்பந்தனம் ச வாசனாச்ச திவச்சனத்தினால பிராணஸ்பந்தன வாசனை இது இரண்டையும் சமூலம் நஷ்யத, நஷ்யதி நஷ்யத நஷ்யந்தி, சமூலம் நஷ்யத இது ரெண்டும் வேரோடு அழிந்து விடுகின்றன. எப்படி? க்ஷிப்ரம் சீக்கிரமாவே, மூலச்சேதாதிவ துருமக. ஒரு மரத்தை அழிக்கணும்னா என்ன பண்ணுவோம், வேற வெட்டினா போகும். வேற நாசம் பண்ணிட்டா பெயர்பட்ட மரமா இருந்தாலும் பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது போயிடும். அது போல இந்த சம்வேத்திய சம்பரித்யாக, அந்த சம்வேத்திய விஷயங்களை நினைக்கிறத விட்டுணும். விஷயங்களை நினைக்கிறதுன்னா நம்ம தேடி நினைக்கிறோம். மனசுல வாசனையினால் எண்ணங்கள் உண்டாருது. தோணட்டும். இப்ப டிவியில சினிமா பார்த்தா என்ன பார்த்துட்டு இருக்கோம், அது ஸ்கிரீன்ல என்னமோ காமிச்சுட்டு இருக்கு, அது அப்படியே பார்த்துட்டே இருக்கும், அது பின்னாடி ஓடுறது இல்லை. அது போல என்னமோ வந்துட்டு போறதுன்ட்டு அதை உதாசீனமா இருக்க கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கணும். ஒரு எண்ணம் வந்ததுன்னா சரி நமக்கு ஏன் இப்படி தோணுது, இது பண்ணிட்டே ஓடு. மனசுல எண்ணம் வந்த உடனே அது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும். ஜீவன் முக்தி விவேகத்துல வித்யாரண்யர் எதாவது சொல்றாரு, மனசுல எண்ணம் வந்ததுன்னா உடனே ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுக்கு அது சம்பந்தமான கர்மாவை நம்மள பண்ண தூண்டும். சந்நியாசம்னா என்ன அப்படின்னு கேட்டா, காஷாய வஸ்திரமோ தண்டத்தை வச்சுக்கிறதோ இது பண்றதோ அது பண்றதோ அது இல்லை. இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துல மனசுல எண்ணம் வருது, அடடா இது பண்ணவே இல்லையே பண்ணணுமே அப்படின்னு ஏந்து போகணும். ஏந்து போய் கர்மா பண்றோம், பண்ணக்கூடாது.
என்ன பிரபஞ்சமே இடிஞ்சு தலையிலேயே உழப்பது, ஆயிட்டு போட்டோமே, நித்யா பிரபஞ்சம் தானே அப்படின்ட்டு எந்த எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்துக்கு மதிப்பு கொடுக்காம ஏதோ வருது போகுது அப்படின்னு உதாசீனமா இருக்க பழகிக்கணுமா. காத்தால முழிச்சிருந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் அப்படியே விடணும்ன்ற, அதுதான் உப்பரதின்னு சொல்றோம். இந்த சிரவணம் இந்த இதுல சாதன சதுஷ்டய சம்பத்தியில சம தம உபரதின்னு சொல்றோமோ இல்லையோ, இதுதான் உபரதி. மனசுல என்ன வாசனைகள்னால எந்த எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணத்து பின்னாடி ரமண பகவான் எண்ணங்கள் பின்னால ஓடாத அப்படின்வார். அப்படின்னா அது ஒரு எண்ணம் வந்த உடனே ஏந்து நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், சட்டுன்னு வந்த உடனே நம்ம எதிர்பார்க்காம இன்வாலண்டரே கை கால் அசைஞ்சு உடனே ஏந்து அந்த காரியத்தை பண்ண போறோம். அது வேண்டாம் அப்படின்னு விடுறது. அதுதான் சம்வேத்திய சம்பரித்யாக. இது ஒண்ணு பண்ண கத்துட்டா போறோம். அப்போ பிராணஸ்பந்தனம் கர்மா பண்ணாததுனால, கர்மாவை பண்ணணும்ன்ற உந்துதல் இல்லாததுனால பிராணஸ்பந்தனமானது ஏற்படுவதில்லை. வாசனையும், ஏன்னா வாசனை என்ன பண்றது, ஒரு விஷயத்த நமக்கு ஏற்படுத்தி காட்டுறது. அதை நம்ம உதாசீனப்படுத்திட்டே இருந்தோமே ஆனால் அந்த வாசனை க்ஷீணமாயிடும். வாசனை எப்போ திருடமாறுது அப்படின்னா, இப்போ ஒரு புத்தகத்தை ஒரு தடவை படிக்கிறோம், ஒன்றும் புரியல, 2வது தடவை 3வது தடவை 4வது தடவை தினம் படிச்சுட்டே இருந்தோம்னா 10 நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்காமலேயே அங்க அந்த கிரந்தத்துல இருக்க வாக்கியங்கள் நம்ம மனசுல வருது. அப்படின்னா திருட வாசனை இருக்கு. அப்படி பண்ணாமல் ஒரே ஒரு தடவை மனசுல வந்தது, சரி ஏதோ வந்தது போச்சு அவ்வளவுதான். ஒரு கெட்ட எண்ணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நம்ம ஏன் இப்படி நினைச்சோம், இப்ப நம்பன்றது யாரு, போன ஏதோ ஜென்மாலே என்னவோ இருந்திருக்கும், அந்த வாசனையை சம்பாதிச்சிருக்கோம், அதனால அந்த எண்ணம் வந்தது, வந்துட்டு போச்சு அவ்வளவுதான். இப்ப எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏதோ குப்பை பழைய குப்பை வெளில வருது அப்படின்னு உதாசீனப்படுத்திட்டு பேசாம இருந்தோமே ஆனால் அந்த மனசுல கெட்ட எண்ணம் வந்ததுக்காக பச்சாதாபப்பட்டுண்டோ நல்ல எண்ணம் வந்ததுக்காக கர்வப்பட்டுண்டோ இல்லாமல் அதை அப்படியே விடணும். அது எப்படி முடியும், சம்வேத்திய சம்பரித்தியாகாது. அப்ப வாசனையும் பிராணஸ்பந்தனமும் குறையிறது, வாசனையும் கம்மியாருது, நாளடைவுல சமூலம் நஷ்யத, இது ரெண்டும் வேரோட அழிஞ்சு போகுது. க்ஷிப்ரம் மூலச்சேதாதிவ துரும. நான் நாளடைவுலன்னு சொன்ன பழக்க தோஷத்துல இவர் க்ஷிப்ரம் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த விஷயத்தை தியாகம் பண்ணணும்னு அர்த்தம். பூர்வதிருஷ்டம் அதிருஷ்டம் வா எதஸ்யா பிரதிபாசதே சம்விதः தத் பிரயத்னேன மார்ஜனீயம் விஜானதா. பூர்வதிருஷ்டம் நம்ம ஏதோ முன்னாடி பார்த்ததோ, அதிருஷ்டம் வா நம்ம இது வரைக்கும் பார்க்கவே பார்க்காத விஷயம், கொஞ்சமோ எதிர்பார்க்காத விஷயம், எதஸ்யா பிரதிபாசதே திடீர்னு நம்ம மனசுல ஒண்ணு தோன்றது. ஏன் இப்படி தோணுது நமக்கே தெரியல. இப்ப சொப்னத்திலாம் பார்த்தோம்னா, சொப்னத்துல பார்க்கிற தேசமோ அந்த மனுஷனோ நம்ம முன்னாடி பார்த்தது இல்லை, ஆனா அதுவோ வாசனையில வருதுன்னு சொல்றது சாஸ்திரம். எப்படி வாசனையினால வருது, நம்ம தான் அதை பார்க்கவே இல்லையேன்னா எத்தனையோ ஜென்மாக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். அதனால பூர்வதிருஷ்டம் அதிருஷ்டம் வா எதஸ்யா பிரதிபாசதே சம்விதः தது பிரயத்னேன, அது அந்த பிரயத்னேன மார்ஜனீயம் விஜானத. அந்த சம்விதः பிரதிபாசதே, எதஸ்யாக சம்விதः பிரதிபாசதே, ஞானத்தினால அந்த ஞானத்தினுடைய பிரதிபாசம் வாசனைய வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியதான அந்த சம்விதः தத் பிரயத்னேன மார்ஜனீயம் விஜானத. அதை நன்றாக மார்ஜனம் அப்படின்னா சுத்தப்படுத்துறது, பெருக்கிறதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அது போல பெருக்கி தள்ளி போட்டுடணும். பூர்வதிருஷ்டம் அதிருஷ்டம் வா மார்ஜனீயம் எத் அஸ்யாக சம்விதः பிரதிபாசதே பிரயத்னேன மார்ஜனீயம். அப்படி அன்வயம். நம்ம முன்னாடி பார்த்ததோ பார்க்காததோ, இந்த சம்வித்தினால எது தோன்றுகிறதோ அது அந்த பார்த்த விஷயம் பார்க்காத விஷயம் இவைகளை பிரயத்னேன மார்ஜனீயம். யாரால, விஜானதா அந்த ஞானியினால. யார் அந்த ஞானி, பரோட்சமா தெரிஞ்சுட்டு இருக்கோம், அபரோட்ச சாட்சா்காரம் வரலன்னு யார் இருக்கானோ அப்படிப்பட்டவன். அபரோட்ச சாட்சா்காரம் வந்தவர் தான் ஞானின்னு, அவர் இந்த காரியத்தை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்க விஜானதானா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணா நமக்கு ஞானம் வரும், எது பண்ணாமல் இருந்தா நம்ம ஜீவன் முக்தனாலாம்
அப்படின்ற அறிவு இப்ப நமக்கு இருக்கு. அதான் நம்ம தான் விஜானதா இந்த ஞானத்தை உடைய நம்மால் அறிந்தவனால் பிரயத்தனேன மார்ஜனீயம், பிரயத்னத்தோட இவைகளை தள்ள வேண்டும். இவைகளை பூரதிருஷ்டம் அதிருஷ்டம் வா எது அஸ்யா சம்வித பிரதிபாசத்தே, இந்த சம்வித்தினால எது தோன்றுகிறதோ அது தது அமார்ஜன மாத்திரம் ஹி மகா சம்சார தாங்கதம். அதனால் மார்ஜனம், அதை நான் பிரிக்க இந்த குப்பையை தள்ளலைன்னா என்ன ஆகும்? அது அமார்ஜன மாத்திரம், அந்த மனசுல வர எண்ணங்களை தள்ளாமல் இருக்கிறது மட்டும்தான் மகா சம்சாரதான் கதம். அது ஒண்ணுதான் காரணம். எதுக்கு? மகா சம்சாரதான். அவன் அப்ப வந்து மகா சம்சாரம் எனக்கூடியதான் நிலையை அடைகிறான். மகா சம்சார தாங்கதம். நமக்கு ஏன் சம்சாரம் வந்தது? மனசுல வர எண்ணத்தை நம்ம தள்ளாமல் விட்டோம். தத் பிரமார்ஜன மாத்திரம் து மோட்ச எத்தவிதீயதே, அதை தள்ளுறது மட்டும்தான் மோட்சம். அப்ப மோட்சம்னா என்ன? இதுதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தது அமார்ஜன மாத்திரம் ஹி மகா சம்சாரதாம் கதம் தத் பிரமார்ஜன மாத்திரம் து மோட்சயித்தவிதீயதே. மனசுல இருக்கிற எண்ணங்களை பிரமார்ஜனம், நன்றாக பெருக்கி தள்ளுவது. குப்பையை தள்ளுறது போல மனசை தள்ளிட்டோம்னா சுத்தமாறுது. சுத்தமா இருந்ததுன்னா ரஜோகுணம் தமோகுணம் இல்லை. ரஜோகுணம் இல்லைன்னா உங்களுக்கு கர்மா கிடையாது. தமோகுணம் இல்லைன்னா மோகம் கிடையாது, பிராந்தி கிடையாது. சத்துவகுணம் மட்டும் இருக்கு. சத்துவம் வந்து வெறும்னா பிரகாசத்தை, ஆத்மா பிரகாசப்படுத்தி மட்டும் காட்ட போகுது. அவ்வளவுதான் மோட்சம். அதனால ரொம்ப சுலபமா கொண்டு வந்து முடிச்சுட்டார். ஆக ததமார்ஜன மாத்திரம் ஹி மகா சம்சாரதாம் கதம் தத் பிரமார்ஜன மாத்திரம் தூ மோட்சயித்தவிதீயதே. அஜடோ கலிதானந்த தியக்த சம்வேதனோ பவ சம்வித் வஸ்து தசாலம்ப சா யஸ்யேஹ ந வித்யதே. அஜட, அப்படிப்பட்ட ஞானி, ஜடத்தன்மை இல்லாதவன். கலிதானந்த, அவனுக்கு எந்த ஆனந்தமும் இல்லை. கடவுளை எல்லாம் கஷ்டப்பட்டு ஆனந்தமே இல்லைன்னு அர்த்தம், விஷயானந்தம் இல்லைன்னு அர்த்தம். தியக்த சம்வேதன, எல்லா அறிவையும் விட்டான் அப்படின்னா மூடன் அர்த்தம் இல்லை, விஷய ஞானம் இல்லாதவன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சூக்ஷ்மமா சொல்றது, நேரடியா சொல்லாம வியங்கியமா மறைமுகமா சொல்றது. அப்பதான் நம்மளை யோசிக்க வைக்க முடியும். அஜடக கலித, ஏன்னா அஜடகன்னு சொல்றதுனால அவன் ஜடன் இல்லை. அதனால தியக்த சம்வேதன, அறிவை விட்டவன் அப்படின்னா விஷய சம்பந்தத்தினால வரக்கூடியதான விஷய ஞானத்தை விட்டவன் அர்த்தம். அதனால அஜடக கலிதானந்த தியக்த சம்வேதனோ பவ, அப்படியாக நீ ஆவாய் அப்படிங்கிற சிஷ்யனுக்கு ஆசீர்வாதம் பண்றார். சம்வித் வஸ்து தசாலம்ப சா யஸ்யேஹ ந வித்யதே. சோ அசம்வித் அஜட புரோக்த குர்வன் காரிய சதானபி. இப்போ சம்வித் வஸ்து தசாலம்ப, அந்த சம்வித் வஸ்து தசாலம்ப, அவனுடைய ஞானமானது வஸ்து தசை, லோகத்துல இருக்கக்கூடியதான பொருளை பிடித்து கொண்டிருக்கிறதோ, சா யஸ்ய இஹ ந வித்யதே, அப்படிப்பட்ட அந்த தசாலம்பக யஸ்ய ந வித்யதே, யாருக்கு அந்நிலை இல்லையோ, சக அசம்வித் அஜடக, அவன் அசம்வித், அவனுக்கு லௌகிக விஷய ஞானம் இல்லை. அஜடக சேத்தனவான் புரோக்தக, அவன் குர்வன் காரிய சதான்யபி, 1000 காரியம் பண்ணியிருந்தாலும் அவன் இப்படிப்பட்டுதான் இருப்பான். லோக விஷயத்துல ஈடுபடாமல் இருக்கலாம். சம்வேத்யேன கிருத ஆகாஷே மனாகபி ந லிப்யதே, அப்படி இருந்தானே ஆனால், அதாவது தானா விஷயங்களை தருவிச்சுக்காமல் ஏதோ வருது போகுது என்று உதாசீனமா இருக்கப்படுகின்றார். சம்வேத்தியேன ஹிருதாகாஷே மனாகபி ந லிப்யதே, சம்வேத்தியம் அந்த பொருட்கள்னால், ஹிருதயாகாஷே அவனுடைய ஹிருதயாகாசம், அவனுடைய ஆத்மா, அதுல அந்த ஆத்மாவோட அவனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் வருவதில்லை. மனாகபி ந லிப்யதே, அதோடு சிறிதும் ஒட்டுவதில்லை. லேபகனா ஒட்டுறது, ந லிப்யதே. எஸ்ய அசௌ அஜடா சம்வித், யாருக்கு அசௌ அஜடா சம்வித், இந்த ஜடமில்லாததான அந்த சம்வித் ஜீவன் முக்த சகத்தியதே, அப்படிப்பட்டவனை தான் ஜீவன் முக்தன் அப்படின்ட்டு நம்ம அவன் சொல்லப்படுகிறான் அப்படின்ட்டு இது வரைக்கும் ஆச்சு. இதையே இன்னமும் ஆழமாக அடுத்த பிரகரணத்துல வருது. இது அடுத்த வாரம்.